ஆனால் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதே கஷ்டண்ணே. இதை வந்து இவ்வளோ விஎஃப்எக்ஸையும் இவ்வளோ இதுவும் ஒரு உலகப்போர்னு சொல்கிறப்பவே ஒரு சின்ன ஒரு யோசனை வரும். ரெண்டாவது, நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை நான் சொல்ல வேண்டிய ஸ்கேலில் நான் சொல்லணுன்னா இது வந்து டிஐஒயாக பண்ணால் தான் முடியும். நாங்களே உட்காந்து இதுக்கான எல்லா முயற்சிகளையும் இதில் பண்ண விஎஃப்எக்ஸ் ஆகட்டும், செட் ஒர்க் ஆகட்டும், ஒவ்வொன்றும் எங்களுடைய டீமாக உட்காந்து பண்ணோம். நம்ம மேலே வைக்கிற நம்பிக்கை, ஏன்னா இது இம்பாசிபிளாக இருக்கும் நான் பேப்பரில் பார்க்குறப்போ இல்லை இது. ஆனால் இப்போ திரையில் நீங்கள் பார்க்கும்பொழுது தான் இதோட முழு வடிவம் தெரியும். இப்போ எல்லோரும் நீங்களே கேள்வி கேட்குறீங்களா, இப்போ தமிழில் எப்படி இப்படி ஒரு படங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ஆரம்பத்திலேருந்து இது எல்லோரும் கேட்டனால சரி நம்ம பண்ணி காமிச்சா தான் இது நடக்கும். பொருள் செலவாக ஒரு மார்க்கெட் கேப் இருக்கும், அதை வச்சு தான் தயாரிப்பாளர். பட் அதை தாண்டி நம்ம ஒரு பெரிய படம் பண்ணோம், அப்போ அந்த கனவை நோக்கி குதிக்கணும்னா இதான் வழின்னு இறங்கணும். தொடருது. நான் இப்போ இன்னைக்கு காலையில் ரெஸ்பான்ஸ் 2 ஷோ தான் பார்த்துருக்கோம். ஸோ அதில் ஒரு 99% ஃபிக்ஸ் ஆகிடும் தொடரும்னு. யாரையுமே கிண்டல் பண்ணலன்னு, எல்லாருமே இதில் வந்து யாரோட டின்ட்டும் வரக்கூடாதுங்கிறது தான் நோக்கம். எந்த நடிகர் அவர் ரிஷிகாந்த் இல்லைண்ணே, பொதுவாக நம்ம ஊரில் வந்து நிறைய அந்த ஈஸியாக இருக்கும்லண்ணே, அந்த மாதிரி அவர் பெரிய ஸ்டார்னு சொல்லணும். பட் அங்கே எங்களுக்கு அந்த ஸ்டாரை காஸ்ட் பண்ணுறதுக்கு பொருளாதார வசதிகள் இல்லை. பட் அங்கே ஒரு ஸ்டாராக அவரை இது பண்ணுங்கிறப்ப அந்த பேர் ஈஸியாக ஒர்க் ஆகுது. ஸோ ஸ்டாராக நடிக்கிறாரு, ஆனால் ஒரு ஸ்டார்னு உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகணும். இப்போ இது நார்த் பேஸ் பண்ண கதையாக இருந்தால் ஒரு கான்னு வச்சா அது ஒரு பெரிய நடிகருடைய இதுன்னு தோணும். காந்த் அப்படின்னு வைக்கும்பொழுது இங்கே இருக்கிற நம்ம தமிழ் இதில் கடந்த 50 வருடங்களாக நம்ம தமிழ் மக்களுக்குள்ளே இருக்குது. அது ஒரு பெரிய நடிகருங்கிற ஒரு ஃபீல் ஆகிக்கும்ல. ஸோ அப்படி ஒரு விஷயத்துக்காக வச்ச பேர். எந்த கேரக்டருமே யாரை குறித்துமே இல்லை. இந்த படத்தோடைய நோக்கமே என்னென்னா யார் மேலேயும் அது வந்துடக்கூடாது. இந்த படத்தை மொத்தமாக இதை வந்து மனிதத்தை பேசக்கூடிய படமாக இதை பார்க்கணுங்கிறதுக்காக பார்த்து வடிவமைக்கப்பட்ட கதாபாத்திரங்கள். புரியல. டைரக்டராகவும் இருக்கேன், இசையமைப்பாளராகவும் இருக்கேன். ஆனால் என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கிறனால நான் எவ்வளோ வந்தாலும் என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் எனக்கு கவலையே இல்லை. எனக்கு நட்டி சார் இந்த கதைக்கு ஒரு இயக்குனராக எந்தெந்த கதாபாத்திரங்கள் முன்னாடி இருக்கணும்னு நான் விருப்பப்பட்டனோ அதை வந்து ஒரு நடிகராக நான் அதை தடுத்துடக்கூடாது. அதை அப்போ மனிதனாக நான் தோற்று விடுவேன். அப்போ இந்த கதைக்கு இயக்குனராக நான் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும்ங்கிறனால நட்டி சார் ஆக்டர் நட்டி நேற்று அதை தான் நான் சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தேன். டைரக்டர் ஹிப்ஹாப் தமிழோட படம் இதில் கிங் மேக்கரை வந்து தேட்டரில் பார்த்து ரசிங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் என் ஐடியாவும். கமல் சார் ஆல்ரெடி இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, தசவதாரம். ஆமாம். அந்த படத்தை இன்ஸ்பயராக வச்சு நீங்கள் இல்லை, கமல் சாரோடைய படங்களில் கமல் சாரே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஏன்னா அவர் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இந்த மாதிரி தொடர்ந்து உடல் பொருள் ஆவிய கலைக்காக போட்டு எத்தனை படங்கள் மாலை வந்தான்னு அந்த தொழில்நுட்பத்தோட இதில் ஒரு எல்லாத்துக்கும் முன்மாதிரியான ஒரு விஷயங்களை அவர் தொடர்ந்து பண்ணிட்டுருக்காரு. இந்த படம் ஆரம்பிக்கிறப்ப எல்லோரும் கேட்டாங்க, ஏன் இவ்வளோ ரிஸ்க்கு, சேர்த்த காசெல்லாம் உள்ளே போட்டு பண்ணுமா, இதெல்லாம் தேவையா அப்படிலாம் எல்லோரும் கேட்டாங்க. பட் ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கார், கமல்ஹாசன் சார் காலங்காலமாக இதை பண்ணியிருக்காரு. கலையை உண்மையிலே நேசிச்சா பண்ணலாங்கிறதெல்லாம் அவர் சொல்லி நிறைய இன்டர்வியூவில் கேட்டிருக்கோம். சரி, ஓகே, நம்ம கலையை நேசிக்கிறோம், முயற்சி பண்ணுவோன்னு என் மேலே இருக்கிற ரசிகர்கள் இவ்வளோ வருஷம் பார்த்து எங்களை வளர்த்து விட்ட ரசிகர்கள் நம்பி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படம் எடுப்போங்க நம்பிக்கையில் இந்த படத்தை எடுத்தோன்னே. அவ்வளோதான். அந்த மாதிரி தான். ஏன்னே இல்லைண்ணே, நம்ம எல்லாரும் காப்பாற்ற போனோம். சரி, ஓகே, தேங்க்ஸ். ஓகே, எல்லோரும் தேங்க்ஸ். தேங்க்யூ. இப்போ நீங்கள் இதுவரை தந்த ஆதரவுக்கும் நீங்கள் இப்போ இனி தரப்போகும் ஆதரவிற்கும் என் கையை பிடித்து என்னை சரியான வழியில் அழைத்து செல்லும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என் நெஞ்சிலிருந்து என் மனமார்ந்த நன்றிகளை என் சார்பாகவும் என் படக்குழுவினர் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.